நீண்ட காலம் காணப்பட்டிருக்கிற அடிமைத்தனம் முறிக்கப்படுகிறது. பொருளாதார பிரச்சனையா இருக்கட்டும், அது பிள்ளை பேர் பிரச்சனையா இருக்கட்டும், மலட்டுத்தன்மையா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், திருமணம் ஒழுங்காகாத விஷயமா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகின்றார். எல்லாருடைய வாழ்க்கையிலே சர்வசாதாரணமாக நடக்கிறது. உன் வாழ்க்கையில தாமதிப்பதற்கான காரணம் என்ன? இன்னும் நீ ஆயத்தப்படவில்லை. நீ சோர்ந்து முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட தோல்வி நினைத்து கொண்டு நீங்கள் தோல்வி நிறைந்த ஒரு மனநிலை இருக்கிறபடியினால் நீங்கள் தேற்றவாளனுக்கு தூரமாய் காணப்பட்டு நீங்கள் உங்கள் வழியிலே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நெருக்கம் வருகிற பொழுது தேவனுடைய சமூகத்தில் திரும்பி வருகிறீர்கள். அந்த நெருக்கம் பெருக்கமாகிற பொழுது மறுபடியும் உங்கள் வழியில் பாதையை மாற்றிக்கொள்வீர்கள். ஒரு பிரச்சனை வருகிற பொழுது உன்னுடைய வழிகளை எல்லாம் முற்றிலும் கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிற பொழுது கர்த்தர் அதை வாய்க்க செய்வார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல பாருங்கள், தேவன் செய்கிற காரியம் இனி வருகிற நாட்கள் அதிசயத்தின் மீது அதிசயம் வாழ்க்கையிலே காணப்பட போகிறது. அதிசயத்தின் மீது அதிசயம் காணப்பட போகிறது. 2 நாளாகும் 30